கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே நாம் ஒருமனமாய் இணைந்து தேவனை நோக்கி பார்ப்போம். ஸ்தோத்திரங்க தாவே, மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறங்க தாவே. ஜீவனுள்ள தேவனே, மை துதிக்கிறோம் அப்பா, மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறங்க தாவே. துதிகளுக்கு பாத்திரரே, மை ஸ்தோத்திரிக்கிறங்க தாவே, மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறங்க தாவே. சர்வ வல்லமையுள்ள தேவனே, மை துதிக்கிறங்க தாவே. சர்வத்தையும் படைத்தவரே, இரக்கமுள்ள தேவனே, கிருபையுள்ள தேவனே, மை துதிக்கிறோமப்பா, மை சோதரிக்கிறங்க தாவே, மை சோதரிக்கிறோமப்பா, மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறங்க தாவே. உம்முடைய அன்பு எத்தனை பெரிது கத்தாவே, அதன் ஆழ மகளம் விரிக்க இல்லாது கத்தாவே, மை சோதரிக்கிறங்க தாவே. நாங்கள் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருக்கத்தக்கதாக நீர் எங்களை தகுதிப்படுத்துங்க கத்தாவே. என் தேவனே, மை துதிக்கிறோமப்பா, மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறங்க தாவே. ஒரு விஷயம் ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் கத்தாவே நீர் கழுவி சுத்திகரிக்க வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. உமக்கும் ஆண்டவரே எங்களுக்கும் இடையிலே எந்த தடைகளும் இல்லாதபடி என் தேவன் தாமே எங்களுடைய பாவங்கள், அக்கிரமங்கள், குற்றங்கள், குறைகள், மீறுதல்களே தயவாய் எங்களுக்கு மன்னித்து இன்னும் அதிகமாய் மோடி நெருங்கி ஜீவிக்கத்தக்கதாக நீர் எங்களை தகுதிப்படுத்த வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. என் தேவனே, உம்மை துதிக்கிறோமப்பா, உம்மை சோதரிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே, இந்த வேளையிலும் கத்தாவே நாங்கள் ஒருமனமாய் இணைந்து உம்மை நோக்கி பார்க்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே, என் தேவனே, நீங்கள் வேண்டிக் கொள்ள போகிற காரியத்தை குறித்து பூமியில் 2 பேர் ஒருமனப்பட்டு ஆண்டவரே நீங்கள் கேட்டிங்கன்னா அது கிடைக்கும்னு சொல்லியிருக்கீங்களே கத்தாவே. நாங்கள் ஒருமனமாய் இணைந்து உம்மை நோக்கி பார்க்கிறோம் கத்தாவே. எங்களை விண்ணப்பத்துக்கு நீர் பதில் கொடுக்க போகிற கிருபைக்கா நன்றியோடு உம்மை துதிக்கிறோமப்பா. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் கத்தாவே இப்பொழுதும் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொரு மேலும் இறங்க வேண்டுமாய் கிருபை செய்ய கத்தாவே. என் தேவனே, உம்மை துதிக்கிறோமப்பா, உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே, கடந்த நிமிடம் வரை கத்தாவே எங்கள் ஒவ்வொருவரையும் கண்ணின் மணியை போல நீர் எங்களை பாதுகாத்தீரே, எங்களை வழிநடத்தினீரே. அதற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் கத்தாவே. எங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகம் கொடுத்து, பலன் கொடுத்து, ஜீவன் கொடுத்து கத்தாவே இம்மட்டும் வழிநடத்தின கிருபைக்கா நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் கத்தாவே. உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே, எங்களுடைய பலத்தினாலோ எங்களுடைய முயற்சினாலோ ஒன்று இல்லை கத்தாவே. உம்முடைய கிருபையினாலே எங்களை நடத்தி வருகிறதுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் கத்தாவே. என் தேவனே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம் கத்தாவே. நன்றி உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறோம் கத்தாவே. என் தேவனே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. நாங்கள் போகும்போதும் வரும்போதும் ஆண்டவரே நீர் எங்களை பாதுகாத்தீரே, அதற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் கத்தாவே. நல்ல பலன் கொடுத்தீரே ஆண்டவரே, நல்ல உணவு கொடுத்தீரே, உறவிடம் கொடுத்தீரே ஆண்டவரே. அதற்காக கொடான கொடி சோத்திரத்தையும் துதியும் செலுத்துகிறோம் கத்தாவே. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கத்தாவே. இம்மட்டும் நீர் எங்களோடு இருந்ததுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் கத்தாவே. என் தேவனே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம் கத்தாவே. ஆவியோடு உம்மை துதிக்கத்தக்கதாக, உண்மையோடு உம்மை துதிக்கத்தக்கதாக, முழு உள்ளத்தோடு உம்மை துதிக்கத்தக்கதாக நீர் எங்களை தகுதிப்படுத்துங்க கத்தாவே. ஆண்டவரே, நீர் பரிசுத்தராக இருக்கிறது போல நாங்களும் பரிசுத்தமாக இருக்கத்தக்கதாக நீர் எங்களை தகுதிப்படுத்துங்க கத்தாவே. ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் கத்தாவே உம்முடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தினாலே எங்களை கழுவி சுத்திகரிங்க கத்தாவே. ஆண்டவரே, நீர் தங்கும் ஆலயமாக எங்களை மாற்றுமே. என் தேவனே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை சோதரிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கத்தாவே. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும், நாங்கள் பலமுடன் இருப்பதும், சுகமுடன் இருப்பதும் உடைய கிருபை கத்தாவே. என் தேவனே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கத்தாவே, உம்மை துதிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே, பெருமை ஒருபோது எங்களுக்குள்ள வேண்டாம் கத்தாவே. அகந்தை வேண்டாம், எரிச்சல் வேண்டாம், கோபம் வேண்டாம் கத்தாவே. ஆண்டவரே, சண்டைகள் வேண்டாம் கத்தாவே. நாங்கள் ஆண்டவரே என் தேவனே உம்மை துதிக்கிறோம் கத்தாவே. உம்முடைய ஆவியின் கனிகளை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே முக்கென்று வாழத்தக்கதாக நீர் எங்களை தகுதிப்படுத்துங்க கத்தாவே. என் தேவன் நீர் அப்படி செய்ய போகிற கிருபைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம் கத்தாவே. உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே, உதடுகளின் பலியாகிய சோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான்னு சொல்லியிருக்கீங்களா கத்தாவே. ஆண்டவரே, உம்முடைய முடத்தில் நாங்கள் பெற்ற நன்மைகள் ஒவ்வொன்றுக்காக எண்ணி எண்ணி துதிக்கத்தக்கதாக நீர் எங்களை தகுதிப்படுத்துங்க கத்தாவே. என் தேவனே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை சோதரிக்கிறோம் கத்தாவே. நாங்கள் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை கத்தாவே இம்மட்டும்
இன்னும் எவ்வளவோ நன்மைகளை எங்களுடைய வாழ்க்கையில் நீ செய்திருக்கிறீரே, அதுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே உம்மை சோதரிக்கிறோம் கர்த்தாவே, உம்மை சோதரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த நாளினுடைய கர்த்தாவே ஜெப வேளையின் ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தாவே உம்முடைய பிரசன்னம் அளவில்லாமல் இறங்கி வர வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கர்த்தாவே. ஆண்டவரே என் தேவனே உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த வேதத்தை வாசிக்கும் போது அந்த வேத வசனங்கள் எங்களோடு பேச வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கர்த்தாவே. உம்மை சோதரிக்கிறோம் கர்த்தாவே, உம்மை சோதரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே என் தேவனே பாடலை பாடும்போது கர்த்தாவே என் தேவனே பாடலின் ஒவ்வொரு வரிகள் மூலியமாக நீர் எங்களோடு பேச வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கர்த்தாவே. என் தேவனே உம்முடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும் கர்த்தாவே. உம்மை சோதரிக்கிறோம் கர்த்தாவே. இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு மேலும் உம்முடைய அபிஷேகம் இறங்கட்டும் கர்த்தாவே. என் தேவனே உம்மை சோதரிக்கிறோம். என் தேவனீர் அப்படி செய்யப்படுற கிருபைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே என் தேவனே செய்தி வேளையிலே கர்த்தாவே நீர் எங்களோடு பேசுங்க, உம்முடைய குரலை கேட்பதற்கு எங்களை தகுதிப்படுத்துங்க கர்த்தாவே. என் தேவனீர் அப்படி செய்யப்படுற கிருபைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் கர்த்தாவே. நன்றி உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறேன் கர்த்தாவே. என் தேவனே இன்றைய தினத்தில் ஏறெடுக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் கேட்டு அதற்கான பதிலை நீர் கொடுக்க போற கிருபைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. என் தேவனே உம்மை சோதரிக்கிறேன் கர்த்தாவே, உம்மை சோதரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே தயவாய் எங்கள் ஒவ்வொருவருக்கு மனம் இறங்குங்க ஆண்டவரே. ஆத்மநேசர் ஐக்கியத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் கர்த்தாவே செழிப்பை கட்டளையிடுங்க கர்த்தாவே, ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க கர்த்தாவே, அபிஷேகத்தை கட்டளையிடுங்க கர்த்தாவே. உம்மை சோதரிக்கிறோம் அப்பா. இவைகளை பெற்றுக்கொள்வதற்கு ஒவ்வொருவரையும் நீ தகுதிப்படுத்த வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கர்த்தாவே. ஒவ்வொருவரையும் கர்த்தாவே உமக்கு உகந்த பாத்திரமாய் நீ கழுவி சுத்திகரிக்க வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கர்த்தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்மை சோதரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே என் கிருபை உனக்கு போதும்னு சொன்ன தேவனே உம்முடைய கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு எங்களை தகுதிப்படுத்துங்க கர்த்தாவே. எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே ஆண்டவரே ஒரு மனப்பாடை நீர் கட்டளையிட வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கர்த்தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறேன் கர்த்தாவே. எங்களுடைய சிந்தைகளை கர்த்தாவே நீர் ஆட்கொள்ள வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கர்த்தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறேன் கர்த்தாவே. தேவையில்லாதவைகளை நாங்கள் பார்க்காதபடி கேட்காதபடி சிந்திக்காதபடி என் தேவன் நீர் எங்களை நீங்கள் பாதுகாத்து வல்லடத்த வேண்டுமாய் கிருபை செய்யும். என் தேவன் நீர் அப்படி செய்யப்படுற கிருபைக்கான நடுவுமை துதிக்கிறேன் கர்த்தாவே. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, தேவனால் எல்லாம் கூடும் கர்த்தாவே. அற்புதர் இயேசு அற்புதர்னு சொல்லி ஆண்டு மக்களை மகிழ்ந்து கழிவிடத்தக்கதாக தகுதிப்படுத்துங்க கர்த்தாவே. என் தேவனே எவ்வளவோ அற்புதங்களை கர்த்தாவே ஆண்டு ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் செய்திருக்கீங்க, அதற்காக கொடான கொடி சோதரம் கர்த்தாவே. இனிமேலும் நீர் அற்புதங்களை செய்ய போகிற கிருபைக்கான நடுமை துதிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே இந்த நாளுக்குரிய புதிய கிருபையை நீர் கொடுத்து வல்லடத்தவனுமாய் கிருபை செய்யுங்க கர்த்தாவே. என் தேவனே யார் யாரெல்லாம் பலவீனம் உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவருடைய பலவீனங்கள் முற்றிலுமாக அகன்று போகட்டும் கர்த்தாவே. ஆண்டு நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு பூர்ண சுகத்தை கொடுத்துள்ள கர்த்தாவே. என் தேவனே துதிக்கிறேன் கர்த்தாவே. ஆத்மநேசர் ஐக்கியத்தில் இருக்கிற ஒருவர் கூட கர்த்தாவே பலவீனம் உள்ளவர்களாக இருக்கக்கூடாது கர்த்தாவே, சுகவீனம் உள்ளவர்களாக இருக்கக்கூடாது கர்த்தாவே. எல்லாரும் சுகமுள்ளவர்களாய் பலமுள்ளவர்களாய் ஆரோக்கியம் உள்ளவர்களாய் அன்றைய ஞானம் உள்ளவர்களாய் இருக்கத்தக்கதாக நீர் ஒவ்வொருவரையும் நீர் மாற்றுங்க கர்த்தாவே. அன்றைய ஆத்மநேசர் ஐக்கியத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் கர்த்தாவே உள்ள ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் வாலிபர்களையும் முதியோர்களையும் கர்த்தாவே இம்மட்டும் பாதுகாத்ததற்காக நன்றி. இனிமேலும் நீர் பாதுகாத்து வழிநடத்துங்க. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. என் தேவன் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே அன்று இஸ்ரவேல் ஜனங்களை நீர் வழிநடத்துவது போல அன்று மேகஸ்தமமாய் அக்னிஸ்தமமாய் இருந்து நீர் பாதுகாத்து வழிநடத்தவனமாய் கிருபை செய்யும். நீரே பொறுப்பேற்றுக்கொள்ளும் வழிநடத்தும். துதி கணமெல்லாம் மீட்பரச்சனை கத்திரமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே செலுத்துகிறேன். இயேசு நஜபிக நல்ல பிதாவே, ஆமேன். நாம் அனைவரும் சேர்ந்து கொடுக்கப்பட்டுள்ள ஜெபத்தை ஜெபிப்போம். தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே மை தேடுகிறேன். சங்கீதம் 63:1. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள், தினந்தோறும் அதிகாலையில் எழுந்து பாரப்பட்டு ஜெபியுங்கள். ஞானம் தாரும், தேவ ஞானம் தாரும், மெய் ஞானம் தாரும், மகா ஞானம் தாரும், பலன் தாரும், தேவ பலன் தாரும், மகா பலன் தாரும், சுத்திகரிப்பை தாரும். கர்த்தரை வைக்க வேண்டிய ஸ்தானத்தில் கர்த்தரை வைக்க கிருபை தாரும். என்னை வைக்க வேண்டிய ஸ்தானத்தில் என்னை வைக்க கிருபை தாரும். மற்றவர்களை வைக்க வேண்டிய ஸ்தானத்தில் வைக்கவும், கனம் பண்ண வேண்டியவர்களை கனம் பண்ணவும் மதிக்கவும் கிருபை தாரும். கிறிஸ்துவினுடையவர்கள் தாங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். கலாத்தியர் 5:24 என்ற வசனத்தின்படி என் மாம்சீகம் சிலுவையில் அறையப்பட உதவி செய்யும். 1 கொரிந்தியர் 9:19 படி மற்றவர்களுக்கு போதிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்த உதவி செய்யும். பரிசுத்த ஆவியினால் மாம்ச கிரியைகள் அழிக்கப்பட உதவி செய்யும். என் சரீரத்தை பரிசுத்த ஆவியின் ஆலயமாக ஒப்பு கொடுக்க உதவி செய்யும். ரோமர் 5:5 படி பரிசுத்த ஆவியினால் தேவ அன்பு இருதயத்தில் ஊற்றப்பட வேண்டும். மத்தேயு 11:29 படி சாந்தத்தையும் மனத்தாழ்மையையும் நான் கற்றுக்கொள்ள உதவி செய்யும். கீழ்ப்படிதலை எனக்கு தாரும், விசுவாசத்தை எனக்கு தாரும். உண்மையுள்ளவர்களாக இருந்து
பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற உதவி செய்யும். ஜெப வாழ்க்கையை தாரும். பரிசுத்த ஆவியானவருக்கு முற்றிலும் என்னை ஒப்புக் கொடுக்க உதவி செய்யும். பரிசுத்த ஆவியின் வழிநடத்துதலுக்கு என்னை ஒப்புக் கொடுக்க உதவி செய்யும். கர்த்தாவே, நீர் வரும் மட்டும் உண்மையும் உத்தமமாக உம்முடைய முழுமையான பாதுகாவல் ஆதரவோடும் உம்மால் நியமிக்கப்பட்டு வல்லமையால் கொடுக்கப்படுகிற ஊழியம் செய்யும் ஊழியர்களோடும் தேவ பிள்ளைகளோடும் ஊழியம் செய்ய உதவி செய்யும். ஒருமனப்பட்டு ஊழியம் செய்ய உதவி செய்யும். பிதாவாகிய தேவனோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் பரிசுத்த ஆவியாகிய சபையோடும் நியமிக்கப்பட்ட ஊழியர்களோடும் ஒன்றித்து செயல்பட உதவி செய்யும். சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்தி கனி கொடுக்கிற மரமாக மாற்றும். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 1 முதல் 5 வரை உள்ள வசனங்களின்படி விடக்கூடிய காரியங்களை விட்டு விலக கிருபை தாரும். யோவான் 17 முதல் 26 வரை உள்ள வசனங்களின்படி பிதாவும் குமாரனும் ஒன்றாயிருக்கிறது போல உம்மோடும் உம்மால் மனவாட்டியாக தெரிந்து கொண்ட தேவ ஜனங்களோடு ஒன்றித்து ஐக்கியப்பட்டு உம்மை ஆராதிக்கிற சபையில் நாட்டப்பட்டு பொறுப்புடன் செயல்பட்டு செழிப்புடன் இருக்க உதவி செய்யும். ஆமேன். சங்கீதம் 103, தாவீதின் சங்கீதம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியும் நியாயத்தையும் செய்கிறார். அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிரார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாயிருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நம்முடைய உருவம் என்னதென்று அவர் அறிவார், நம் மண்ணென்று நினைவு கூறுகிறார். மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறது, வெளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறான். காற்று அதன் மேல் வீசினுடனே அது இல்லாமற் போயிற்று, அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதையாய் என்றென்றைக்கும் உள்ளது. அவருடைய உடன்படிக்கையை கைக்கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது. கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார், அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே, அவரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராய் இருக்கிற அவருடைய சர்வ சேனைகளே அவரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் ஆளுகிற எவ்விடங்களிலும் உள்ள அவருடைய சகல கிரியைகளே அவரை ஸ்தோத்திரியுங்கள். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. இந்த நாளின் காலை வேளையிலே நம்ம மத்தியிலே ஜெயிப்பதற்காக மூப்பர் பர்னபாஸ் ஐயா வந்திருக்காங்க. ஒரு சில காரியங்களை குறித்து தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணும்போது நாமும் அவரோடு சேர்ந்து ஜெபிப்போம். விரைவிலே தேவன் அதற்கான பதிலை கொடுக்கத்தக்கதாக ஊக்கமாக நாம் ஜெபிப்போம். கர்த்தாவே, நன்றியோடு சோதரிக்கிறோம். ஆண்டவரை மகிமை நிறைந்தவரே சோதரம், மாட்சிமை நிறைந்தவரே சோதரம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்து கிருபையோடு காத்து வருகிற நல்ல தகப்பன், இந்த நாளுக்காய் இந்த வேலைக்காய் நன்றியோடு சோதரம். கர்த்தாவே அப்பா, கடந்த நாட்கள் முழுவதும் கண்ணின் மணியை போல காத்து முடிய கிருபையினாலும் மகா இரக்கத்தினாலும் கூட கர்த்தாவே அப்பா சோதரம். ஆண்டரப்பா அந்த 14ஆம் தேதி கர்த்தாவே சோதரம் காலை வேலையில் ஆண்டரப்பா சோதரம். ஆண்டரப்பா ஜெப அப்பா சோதரம் ஆண்டரப்பா கொடுத்த அப்பா கிருபைக்காய் சோதரம் கர்த்தாவே. ஆமேன் ஆண்டரப்பா சோதரம். ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரிடத்தில் உருவான்ற வார்த்தையின்படியே கர்த்தாவே ஐயா வந்திருக்கிறேன் கர்த்தாவே சோதரம். ஆண்டவரே சோதரம் கர்த்தாவே அப்பா எங்களை தகுதிப்படுத்தும் பரிசுத்தப்படுத்தும் கர்த்தா. அப்பா சோதரம் சோதரம். நீர் மாத்திரம் ஜெபத்தை கேட்கிற தேவனாக இருக்கிறபடியால் கர்த்தாவே கேட்கிறது மாத்திரமல்ல கர்த்தாவே இதற்கு கிரியை செய்து பலன் கொடுக்கிற தேவனாக இருக்கிறபடியால் கர்த்தாவே அப்பா அந்த காலை வேலையிலே கர்த்தாவை நோக்கி கூப்பிட வந்திருக்கிற கர்த்தாவே எங்களை ஒரு விஷயம் கண்ணோக்கி பார்க்க முடியாது இந்த காலை வேலையில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆமேன் ஆண்டவரே சோதரம் கர்த்தாவே சோதரம் சோதரம். ஆண்டவரை அப்பா ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிடு, நான் விடுவிப்பேன், என்னை மைமைப்படுத்துவா என்ற வார்த்தையின்படி கர்த்தாவே
ஐயா நீர் தங்கியிருக்க இந்த மகிமையுள்ள ஸ்தலத்தில் கர்த்தாவே ஐயா ஜெபிக்கக்கூடிய எல்லா ஜெபங்களுக்கும் ஆண்டவரப்பா விண்ணப்பங்களுக்கும் கர்த்தாவே ஐயா உம்முடைய செவிகள் திறந்தோன்னமாய் கர்த்தாவே கண்கள் பார்த்தோன்னமாய் இருக்கட்டும் கர்த்தாவே. ஆமீன் ஆண்டவரப்பா. எல்லாவற்றையும் நீர் பார்த்து கொண்டிருக்கிற தேவனா இருக்கிறபடியால் கர்த்தாவே அப்பா காலைதோறும் உடைய கிருபையில் புதிதாக இருக்கிற இந்த வார்த்தையின்படி கர்த்தாவே ஆமீன் ஆண்டவரே ஏசப்பா சோத்திரம் 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 ஆண்டவரை அந்த புதிய கிருபையை பெறத்தக்கதாய் கர்த்தாவே வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொரையும் கூட கர்த்தாவே ஐயா இந்த ஜெபங்களுக்காய் தகுதிப்படுத்த முடியாய் இந்த நாளிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. சோத்திரம் 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 ஆண்டவரை அப்பா அந்த நாளிலே கூட கர்த்தாவே சோத்திரம் ஆண்டவரை உங்களுடைய ஆவிக்குரிய தகப்பனார் கர்த்தாவே சோத்திரம் தஞ்சை அப்பா பகுதியில் ஆண்டப்பா ஊழியர் தலைமை ஆத்மீக சபையின் தலைமை போதகர் ஐயா ஆசீர்வாதமை ஆசிரியிக்க முடியாது நாளில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அருமையான கர்த்தாவே சோத்திரம் பாஸ்டர் ஜிம்ஸ் பாஸ்டர் ஜேசனை ஆசிரியும் கர்த்தாவே. ஐயா சகோதரி எஸ்ர கூட ஆசிரியிக்க முடியாது சோத்திரம் கர்த்தாவே. ஐயா ஜிம்ஸ் மனைவி பிள்ளைகளை ஆசிரியிக்க முடியாது நாளில் ஒப்பு கொடுக்குறேன் கர்த்தாவே. அப்பா சோத்திரம் 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 ஆண்டவரை ஐயாவுக்கு ஆண்டரப்பா ஆயுஷின் வருஷங்களை கூட்டி தரு உன்னத்திலிருந்து பலத்தினா இடைக்கட்ட முடியாது இந்த காலை வேளையில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. தஞ்சை பகுதியை சுற்றி ஆண்டரப்பா உள்ள ஊழியங்கள் எல்லாம் உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் கர்த்தாவே. சோத்திரம் 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 ஆண்டவரை அப்பா சத்தியத்தை சத்தியமாக அறிவிக்கிற எங்களுடைய தாசனை நீர் இன்னும் வல்லமையாக எடுத்து பயன்படுத்த முடியாது சோத்திரம் கர்த்தாவே. அநேகர் ரட்சிக்கப்பட கர்த்தாவே வழிவாசல் திறக்கப்பட்டு அப்பா சோத்திரம் அநேகர் அப்பா சபையில் சேர்க்கப்பட அப்பா கிருபை கொடுக்க முடியாது இந்த நாளில் கூட கர்த்தாவே இன்னும் ஆண்டரப்பா வல்லமையாய் கர்த்தாவே மகிமையாய் கர்த்தாவே ஆசீர்வாதம் ஐயாவை வல்லமையாக எடுத்து பயன்படுத்த முடியாய் இந்த காலை வேளையில் அப்பா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அப்பா சோத்தரிக்கிறோம் 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 கர்த்தாவே. அப்பா துதியில் மத்தியில் வாசம் செய்கிறவரே மை துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. ஆமீன் ஆண்டவரே சோத்திரம் கர்த்தாவே. ஐயா ஆத்மீக சபையின் தலைமை பாப்பா சபைக்கு ஆண்டரப்பா உள்ள தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட முடியாது நாளில் ஒப்பு கொடுக்குறோம் கர்த்தாவே. அப்பா சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரை அப்பா உடனுதவி ஊழியம் செய்யக்கூடிய எல்லோரையும் பேர் பேராய் ஆசீர்வதித்த மனைவி பிள்ளை குடும்பங்களை பா தகுதிப்படுத்தி ஆசீர்வதிக்க முடியாது நாளில் ஒப்பு கொடுக்குறோம் கர்த்தாவே. எல்லாவற்றிலும் உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுத்துங்க கர்த்தாவே. இந்த நாளிலோ கூட கர்த்தாவே ஐயா கொடுக்கப்பட்ட அருமையான கர்த்தாவினுடைய திருச்சி அப்பா தேவதாசருக்காய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அப்பா திருச்சி கீர்த்தனர் ஆத்மீக சபை தலைமை போதகர் ஐயா அருமையான ஐயாவை ஆசீர்வதிக்க முடியாது சோத்திரம் கர்த்தாவே. அப்பா சோத்திரம் 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 அருமையான அம்மாவை ஆசீர்வதிங்க கர்த்தாவே. அப்பா அந்த நாளிலே கூட கர்த்தாவே அவர் குடும்பங்களில் ஒவ்வொரு பிள்ளைகளை ஆண்டப்பா பேர் பேராய் ஆசீர்வதிக்க முடியாது சோத்திரம் கர்த்தாவே. அருமையான மருமகளை ஆசீர்வதிங்க கர்த்தாவே. சோத்திரம் பேரன் பேத்திகளை ஆசீர்வதிக்க முடியாது நாளில் ஒப்பு கொடுக்குறேன் கர்த்தாவே. அவர் குடும்பங்களில் ஊழியம் செய்யக்கூடிய அப்பா எல்லோரையும் ஆசீர்வதித்து இன்னும் வல்லமையாக எடுத்து பயன்படுத்த முடியாது கர்த்தாவே. இந்த குடும்பத்தின் தேவையெல்லாம் சந்திக்க முடியாது கர்த்தாவே. அப்பா சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரை என்ன நோக்கத்தோடு கர்த்தாவே இந்த குடும்பங்களை நீ தெரிந்து கொண்டீரோ அப்பா அந்த குடும்ப நோக்கம் நிறைவேற கர்த்தாவே உடைய சித்தத்தின்படி கர்த்தாவே அவர்கள் செய்யக்கூடிய எல்லா ஊழியங்களையும் ஆசீர்வதிக்க முடியாது நாளில் ஒப்பு கொடுக்குறேன் கர்த்தாவே. கொடுக்கப்பட்ட அருமையான பாஸ்டர் சாமுக்காய் சோத்தரிக்கிறேன் கர்த்தாவே. ஆமீன் ஆண்டவரே ஏசப்பா சோத்திரம் அவர் மூலமாக செய்யப்படக்கூடிய அப்பா எல்லா ஊழியங்களும் இயேசு கிறிஸ்து நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் கர்த்தாவே. சோத்தும் இன்னும் வல்லமையாக எடுத்து பயன்படுத்த முடியாது இந்த காலை வேளையில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அப்பா சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரை உங்களுடைய சபையின் தேவையில் அநேகம் உண்டு கர்த்தாவே. எல்லாவற்றையும் ஆண்டரப்பா 15 காலத்தை நேர்த்தியாய் நடத்தி கொண்டு வருகிற தேவன் நீர் மாத்திரமே கர்த்தாவே. ஆமீன் ஆண்டவரே எல்லாமே உம்முடைய கரத்தில் அப்பா வருகிறது கர்த்தாவே. அது விசுவாசத்தினாலே வருகிறது என்று பார்க்கிறேன் கர்த்தாவே. ஆமீன் ஆண்டவரப்பா சோத்திரம் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் விசுவாசிப்பவனுக்கு எல்லாம் கூடும் என்ற வார்த்தையின்படி கர்த்தாவே சோத்திரம் ஆண்டவரே. ஐயா உம்மாலே ஆண்டரப்பா கிடைக்கப்பட்ட ஈவா இருக்கிறபடியால் கொடுக்கப்பட்ட ஈவா இருக்கிறபடியால் கர்த்தாவே நாளை எங்களுடைய சபையின் தேவையெல்லாம் சந்திக்க முடியாது இந்த காலை வேளையில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அப்பா சோத்திரம் 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 ஆண்டவரை அருமையான ஊழியக்காரர் கர்த்தாவே சோத்திரம் ஆண்டரப்பா. ஐயா வெளியிடங்களுக்கு ஊழியம் செய்யும்போது கர்த்தாவே உண்டான சகல தடைகளை நீக்கி போட்டு கர்த்தாவே தடைகளுக்கு முன்பாய் கடந்து போய் கர்த்தாவே உம்முடைய சமூகங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து கர்த்தாவே சுகபத்திரமாய் ஊழியம் செய்து சுகபத்திரமாய் இல்லம் திரும்ப கர்த்தாவே நீ துணை நிற்கும்படியாய் சோத்திரம் கர்த்தாவே. நாளிலே கூட கர்த்தாவே சோத்திரம் ஆண்டவரை அந்த கூட்டங்களில் ஆண்டரப்பா சோத்திரம் ஆண்டவரை அப்பா உம்முடைய நாமம் மகிமைப்பட்டு கர்த்தாவே அருமையான அப்பா ஐயா மூலமாய் நீர் வெளிப்பட்டு இன்னும் அநேகரை ரட்சிப்புள்ளாய் நடத்தக்கூடிய கிருபை அருமையான கர்த்தாவே ஊழியக்காரர் மற்றும் அவர் குடும்பங்களுக்கு அப்பா கொடுக்க முடியாய் நாளில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அப்பா சோத்திரம் 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 ஆண்டவரை நாளிலே கூட கர்த்தாவே சோத்திரம் அப்பா ஊழியரை மறைத்து கர்த்தாவே ஐயா வார்த்தையை கொடுக்கும் போதே அற்புத சுகம் அற்புத பலன் அற்புத விடுதலை கொடுத்து கர்த்தாவே அப்பா நம்முடைய வல்லமை வெளிப்படட்டும் கர்த்தாவே. இன்னும் வல்லமையாய் கர்த்தாவே எங்களுடைய ஊழியக்காரர்களை வல்லமையாக எடுத்து பயன்படுத்த முடியாது இந்த காலை வேளையில் ஒப்பு கொடுக்குறேன் கர்த்தாவே.
அதற்கு ஆண்டரப்பா ஜனங்கள் தடையின்றி ஆண்டரப்பா கலந்து கொண்டு எல்லோரும் ஆசீர்வதிக்கப்பட்டு கர்த்தாவே அப்பா தினந்தோறும் ஆண்டரப்பா சபையில் சேர்க்கப்படக்கூடிய ஐயா கிருபை எங்களுக்கு கொடுக்க முடியாது இந்த காலை வேளையில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அப்பா சோத்திரம் 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 ஆண்டவரை திருச்சி கீதா நகர் சபை மூலமாய் கொடுக்கப்பட்ட கர்த்தாவே சோத்திர அருமையான கர்த்தாவே ஐயா கிளை சபைகளுக்காய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஐயா மாத்தூர் மணப்பாறை மேட்டுப்பட்டி லால்குடி சோழங்கப்பட்டி ஐயா பெரம்பலூர் ஊழியங்களை ஆசீர்வதிக்க முடியாது இந்த காலை வேளையில் ஒப்பு கொடுக்குறேன் கர்த்தாவே. ஐயா சோத்திரம் 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 ஆண்டவரை அந்த கிளை சபையின் தேவையெல்லாம் சந்திக்க முடியாது நல்ல ஒப்பு கொடுக்குறேங்க கர்த்தாவே. அப்பா அந்த கிளை சபையில் முன்று நடத்தக்கூடிய அப்பா ஊழியக்காரர்களோ மூப்பர்களோ கர்த்தாவே ஐயா சோத்திரம் ஒரு மனத்தின் ஆவியை கட்டளிட்டு கர்த்தாவே. அப்பா சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரை ஐயா ஒரு மூப்பர்கள் எப்படி நடக்க வேண்டுமோ ஒரு ஊழியக்கார கிளை சபை ஊழியக்காரர்கள் எப்படி நடக்க வேண்டுமோ அப்பா அந்த ஞானத்தையும் ஐயா நல்ல அறிவையும் கொடுத்து கர்த்தாவே. ஆமீன் ஆண்டரப்பா சோத்திரம் சோத்திரம்ப்பா மந்தையை காத்து கொள்ளக்கூடிய மேய்ப்பர்களாய் கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருடைய மூப்பர்களை ஆண்டரப்பா நீர் ஆண்டரப்பா ஆசீர்வதிக்க முடியாது இந்த நாளிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அருமையானவர்கள் மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க கர்த்தாவே. பேர் பேராய் ஆசீர்வதிங்க கர்த்தாவே. அப்பா அந்த நாளிலோட கர்த்தாவே அப்பா கிளை சபையின் தேவையெல்லாம் சந்திக்கப்படட்டும் கர்த்தாவே. அப்பா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஐயா சோத்திரம் மாத்தூர் சபையை கட்டி முடிக்க உண்டான தடைகள் எல்லாம் நீக்கி போடும் கர்த்தாவே. அதிகாரியின் கண்களை தெய்வங்க முடியல கிருபையும் கிடைக்கட்டும் கர்த்தாவே. இந்த நாளில் கூட கர்த்தாவே சோத்திரம் மாத்தூர் சபையை கட்டிப்பட்டு கர்த்தாவே நாளில் அநேகர் ரசிக்கப்பட்டு அந்த பகுதியில் மக்கள்லாம் ரசிக்கப்பட்டு சபையில் சேர்க்கப்பட நீ கிருபை கொடுக்க போர்க்கா என்று சோத்தரிக்கிறேன் கர்த்தாவே. ஐயா முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் என்று வேதம் சொல்லுகிறபடியால் கர்த்தாவே இந்த பிந்தின ஆலயம் ஆண்டப்பா இதோ மகிமை பெரிதாக இருக்கட்டும் கர்த்தாவே. அநேக இந்த வெளிச்சத்தை நடக்கக்கூடிய அப்பா சாட்சியுள்ள ஜீவியத்தை கர்த்தாவே கொடுக்க முடியாத நாளில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அப்பா சோத்திரம் 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 ஆண்டவரை நாளில் கூட கர்த்தாவே. அப்பா சோத்திரம் மாதந்தோறும் கர்த்தாவே 3வது சனிக்கிழமை நடக்கக்கூடிய அந்நியரை உபசிக்கிற ஊழியத்திற்காக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அப்பா அதை நடத்தக்கூடிய அருமையான பார்சல் சாமை இன்னும் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும் கர்த்தாப். ஐயா எவ்வளோ பேரை சந்திக்கிறார்கள் கர்த்தாப். ஆமீன் என்றப்பா நோயுற்று கர்த்தாவே சோத்திரம் மனநலம் குன்றியோர் கர்த்தாவே. ஐயா சோத்திரம்ப்பா உடையின்றி இருப்போர் எல்லோரையும் சந்திக்கிறார்கள் கர்த்தாவே. ஐயா சந்திக்கும் போது கர்த்தாவே அவர்களான்றப்பா இயேசு கிறிஸ்து அன்பை ஆண்ட வெளிப்படுத்தி கர்த்தாவே அவர்களான்றப்பா சந்திக்கப்படக்கூடிய எல்லா நபர்களையும் ரசிக்க முடியாது நாளில் இயேசு கிறிஸ்து அன்பை ஆண்டப்பா பகிர்ந்து கொண்டவர்களாக கர்த்தாவே. இயேசு கிறிஸ்து நாம மாத்திரம் இந்த ஊழியத்தில் மகிமைப்பட கர்த்தாவே. அப்பா அந்நியரை உபசரிக்கிற ஊழியத்தை ஆசீர்வதிக்க முடியாது நாளில் ஒப்பு கொடுக்குறேன் கர்த்தாவே. உடன் செல்லுகிற தேவ பிள்ளைகளோடும் கர்த்தாவே உம்முடைய கரம் இருந்து செயல்பட முடியாது இந்த காலை வேளையில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அப்பா சோத்திரம் 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 ஆண்டவரை அப்பா சோத்திரம் அந்நியரை உபசரிக்கிற ஊழியத்தின் தேவையெல்லாம் சந்திக்கும்படியாக சோத்திரம் கர்த்தாவே. எவ்வளவு தேவை உண்டு கர்த்தாவே. அப்பா சோத்திரம் ஆண்டவரை ஐயா உணவுக்கு தேவையை சந்திக்க முடியாது சோத்திரம் கர்த்தாவே. ஐயா உடையல் கொடுக்கும்போது எல்லா தேவையையும் சந்திக்க முடியாது நாளில் ஒப்பு கொடுக்குறேன் கர்த்தாவே. அப்பா சோத்திரம் 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 ஆண்டவரை தடையின்றி இந்த ஊழியங்கள் ஆண்டப்பா இதோ நீ நடத்தி கொடுக்க முடியாது இந்த நாளிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இன்றைய சூழ்நிலையில் கூட கர்த்தாவே அமெரிக்க தேசத்தை பார்க்கிறேன் கர்த்தாவே. ஐயா அந்த காட்டுத்தீ பறவை பற்றி ஆண்டப்பா சோத்திரம் எவ்வளோ பெரிய அப்பா பட்டணங்களை அழித்து கொண்டிருக்குன்னு பார்க்கிறேன் கர்த்தா. எவ்வளோ ஒரு வேதையான விஷயம் கர்த்தாவே. ஐயா ஒரு விஷயம் கண்ணோக்கி பார்த்து இது போன்ற நிகழ்வுகளில் நடைபெறாதபடி கர்த்தாவே. ஐயா சோத்திரம் மக்கள் செய்த பாவங்களை எல்லாம் மன்னிக்க முடியாது ஒரு விஷயம் நீ மன்னித்து கர்த்தாவே அந்த அமெரிக்க தேசத்திற்காய் மனமிறங்க முடியாது கர்த்தாவே. நீர் அந்த எரிந்து கொண்டிருக்கிற தீயை அணைக்க உம்மால் மாத்திரம் முடியும் கர்த்தாவே. ஆமீன் ஆண்டவரே. அப்பா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அப்பா ஜெபிப்பதுங்களே கடமையாக இருக்கிறபடியால் கர்த்தாவே. ஐயா ஜெபத்தில் நீ பிரியப்படுகிற தேவனாக இருக்கிறபடியால் கர்த்தாவே. ஐயா ஜெபத்தின் மூலமாய் கேட்கிறேன் கர்த்தாவே. ஆனாலும் ஆண்டரப்பா உம்முடைய சித்தம் எப்படி அப்படியே நடத்த முடியாது உம்முடைய பரிசுத்தமுள்ள கரங்களை ஒப்பு கொடுக்குறேன் கர்த்தாவே. எல்லா மக்களையும் ஆண்டரப்பா விபத்திலிருந்து காத்துக்கொள்ள முடியாது சோத்திரம் கர்த்தாவே. நாளில் இயற்கையின் சீற்றங்களின் மக்களை காத்துக்கொள்ள முடியாது கர்த்தாவின் நாளில் ஒப்பு கொடுக்குறேன் கர்த்தாவே. நீ சொல்லாகும் கட்டளை நிற்கும் என்ற வார்த்தையின்படியே ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இந்த நாளிலே கூட கர்த்தாவே சோத்திரம் 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 ஆண்டவரை அப்பா அந்த நாளில் கூட கர்த்தாவே. ஐயா சமீபத்தில் ஆண்டப்பா வேகமாய் பரவுகிற கர்த்தாவே இந்த வைரஸ் நோய்களை பார்க்கிறேன் கர்த்தாவே. ஐயா எங்கு பார்த்தாலும் ஆண்டப்பா இருமல் சளி காய்ச்சல் ஆமான்றப்பா சுகவினங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு கர்த்தாவே. ஐயா நீ கிரியை செய்ய முடியாது கர்த்தாவே. மறுபடியும் ஒரு கொரோனா காலம் வராதபடிக்கு கர்த்தாவே இந்த கொரோனா
காலத்தில் பார்க்குறேன் கர்த்தாவே, எவ்வளவு தடைகள் ஆண்டப்பா, எவ்வளவு பொருளாதார சீர்குலைகள் கர்த்தாவே, ஐயா ஆராதனை செய்ய முடியவில்லை கர்த்தாவே, ஆமீன் ஆண்டப்பா, மக்களை சந்திக்க முடியவில்லை கர்த்தாவே, ஐயா ஊழியம் செய்ய முடியாத காலமாக இருந்தது கர்த்தா, எல்லாவற்றையும் கூட நீர் மாற்றி போட்டு கர்த்தாவே இந்த நாளை காண செய்து கர்த்தாவே, இங்கே இந்த நோய்களுக்காய் ஜெபிக்க ஆண்டப்பா நீர் கொடுத்த ஐயா கிருபைகளுக்காய் சோத்திரம் 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 ஆண்டவர நீர் தாமே கர்த்தாவே, ஐயா சோத்திரம் கர்த்தாவே, நாளை கர்த்தாவே நீர் எங்கள் பரிகார ஐயா கர்த்தர் என்ற வார்த்தை கர்த்தாவே, ஐயா நீர் எங்களுக்கு வைத்தியராக இருந்து ஐயா பரம வைத்தியராக இருக்கிறபடியால் கர்த்தாவே, நாளை கூட கர்த்தாவே நோய் நீடற்ற வாழ்க்கை கர்த்தாவே எல்லோருக்கும் கொடுக்க முடியாது சோத்திரம் கர்த்தாவே, நாளை கர்த்தாவே சோத்திரம் இந்திய தேசத்தை ஆசிரியங்கத்தை இந்த தேசத்து மக்கள் ரட்சிக்கப்பட வழிவாசல் ஏற்படுத்தி கொடுக்க முடியாது நாளில் ஒப்பு கொடுக்குறேன் கர்த்தாப், எல்லா தீங்குக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும் கர்த்தாவே, எல்லாவற்றிலும் உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் கர்த்தாவே, ஐயா மட்டுமாய் நடத்தி நீர் சோத்திரம், இனிமேல் நடத்த போர்க்க அன்றோடு சோத்தரிக்கிறோம், ஆசிரியதும் பலப்படுத்தும் காத்துக்கொள்ளும், துதி கன மகிமை அமைக்க செலுத்துகிறோம் கர்த்தாவே, மிப்பெரிய இயேசு கிறிஸ்து நாமத்து ஜெபங்களும் பிதாவே ஆமேன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடியால் கரங்களை உற்சாகமாய் தட்டி நின்றோடு சோத்தரிப்போம். அல்லேலூயா 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 சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். பாரீரருணோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ, பாரீரருணோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ, முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவெள்ள இரைச்சல் போல, முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவெள்ள இரைச்சல் போல, இயேசுவே ஆத்மநேசரே சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா, பதினாயிரங்களில் சிறந்தோ, பதினாயிரங்களில் சிறந்தோ. மரங்களில் கிச்சிலி போ எந்த நேசரதோ நிற்கிறா, காட்டு மரங்களில் கிச்சிலி போ எந்த நேசரதோ நிற்கிறா, நாமம் மூச்சுண்ட பரிமளமே இன்பம் ரசத்திலும் அதிமதுரம், நாமம் மூச்சுண்ட பரிமளமே இன்பம் ரசத்திலும் அதிமதுரம், இயேசுவே ஆத்மநேசரே சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா, பதினாயிரங்களில் சிறந்தோ, பதினாயிரங்களில் சிறந்தோ. அவர் இடது கையின் தலைக்கு பலக்கரத்தாலே தேற்றுகிறார், அவர் இடது கையின் பலக்கரத்தாலே தேற்றுகிறார், அவர் நேசத்தால் சோகமானே என்னில் பறந்த கொடி நேசமே, அவர் நேசத்தால் சோகமானே என்னில் பறந்த கொடி நேசமே, இயேசுவே ஆத்மநேசரே சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா, பதினாயிரங்களில் சிறந்தோ, பதினாயிரங்களில் சிறந்தோ.
பிரியமே ரூபவதி என அழைத்திடும் இன்ப சத்தம். என் பிரியமே ரூபவதி என அழைத்திடும் இன்ப சத்தம். கேட்டு அவர் பின்னே ஓடிடுவே, அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவே. கேட்டு அவர் பின்னே ஓடிடுவே, அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவே. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா, 10,000ங்களில் சிறந்தோ, 10,000ங்களில் சிறந்தோ. நேசர் என்னுடையவரே, அவர் மார்பினில் சாய்ந்திடுவே. என் நேசர் என்னுடையவரே, அவர் மார்பினில் சாய்ந்திடுவே. மனவாழியே வா என்பாரே, நானும் செல்வேன் நேரமே. மனவாழியே வா என்பாரே, நானும் செல்வேன் நேரமே. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா, 10,000ங்களில் சிறந்தோ, 10,000ங்களில் சிறந்தோ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், ஒரு கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரால் சத்ருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் உள்ள பல தேசங்களிலிருந்து சேர்க்கப்பட்டவர்கள் அப்படி சொல்ல கடவர்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. காலை வேளையிலே கர்த்தருடைய சமூகத்திற்கு நேராய் நாம் வந்திருக்கிறோம். புதிய நாளை காண செய்த தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆயுசு நாளை கூட்டி கொடுத்திருக்கிறார். அதற்காக கர்த்தருடைய நாமத்தை நாம் உயர்த்தி அவரை ஸ்தோத்தரிப்போம். கர்த்தர் பெரியவர், அவர் நல்லவர். வேத புஸ்தகத்தை திறந்த சங்கீதம் 125:1 நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 125:1. கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தைப் போல் இருப்பார்கள். கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும். கர்த்தரை நம்பிக்கையாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. இந்த காலை வேளையிலே அசைக்கப்படாமல் இருப்பதற்கு, வேரூன்றப்படுவதற்கு கர்த்தருடைய பார்வையிலே அநேக சூழ்நிலைகளிலே, கர்த்தருடைய பார்வையிலே நாம் அநேகர் இன்றைக்கி வழி விலகி அசைக்கப்பட்டு இன்றைக்கி அநேகர் சத்தியத்தை அறிந்தவர்களாக இருந்தும் இந்த சத்தியத்தை பின்பற்றாமல் இன்றைக்கி சத்தியத்தை மறுதலித்து அவருடைய நாமத்தை மறுதலித்து அசைக்கப்பட்டு அங்கும் இங்குமாய் அலைந்து திரிகிற மக்கள் உண்டு. ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள் என்று சொல்லி, கர்த்தரை நம்பிக்கையாய் நாம் வைக்கும்போது நாம் அசைக்கப்படாதிருப்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை அவர் செய்வாராக. சங்கீதம் 30:6 நாம் வாசிப்போமானால், சங்கீதத்தின் புஸ்தகம் 30வது சங்கீதம் 6வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, நான் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை என்று என் வாழ்விலே சொன்னேன். தாவீது சொல்லுகிறார், அசைக்கப்படுவதில்லை என்பதை தாவீது மிக உறுதியாக இருந்தார். அவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்றால், நான் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை என்று என் வாழ்விலே சொன்னேன். ஒரு உறுதி, நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தருடைய சன்னிதானத்தில் வந்திருக்கிற நாம் இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய சன்னிதானத்தில் நாம் அசைக்கப்படாமல் இருப்போமானால், உறுதியாய் கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருப்போமானால் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி உண்டு. எந்த சூழ்நிலையிலும்
நாம் அசைக்கப்படாதிருப்பதற்கு சில அனுபவங்களை நாம் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக சங்கீதம் 62 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 62:2. அவரே என் கண்மலையும் அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர். நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. தாவீதை குறித்து பார்ப்போமானால் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை துதிக்கிறவராய் இருந்தார். எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன், எப்பொழுதும் அவர் துதி என் வாயில் இருக்கும் என்று சொன்ன தாவீது அவரை துதிப்பதினாலே, அவருடைய நாமத்தை குறித்து அவர் உயர்த்துகிறதுனாலே, அவருடைய நாமத்தை மேன்மை பாராட்டுகிறதுனாலே அவர் எந்த சூழ்நிலையிலும் அசைக்கப்படாமல் இருந்தார். எவ்வளவோ பிரச்சனைகள் வந்தது, எவ்வளவோ போராட்டங்கள் வந்தது, வீட்டாரே சத்ருவாய் இருந்த போதும் எந்த சூழ்நிலையிலும் யாராலும் அவரை அசைக்க முடியவில்லை. ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவர் நம்பி இருந்தபடியினார். அதில் 6வது வசனத்தில் வாசிக்கும் போது அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமானவர், நான் அசைக்கப்படுவதில்லை. மீண்டும் மீண்டுமாய் இந்த சங்கீதத்தில் அவர் சொல்லுகிற அந்த காரியத்தை நாம் பார்க்க முடிகிறது. நான் அசைக்கப்படுவதில்லை என்பதை அவர் உறுதியாய் சொல்லுகிறார். என்ன சூழ்நிலை வந்தாலும், எவ்வளவு காரணங்கள் வந்தாலும், நான் கர்த்தருடைய நாமத்திலே வைராக்கியமாய் உறுதியாய் நிற்பேன், நான் அசைக்கப்படுவதில்லை என்பதை அவர் உறுதியாக சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 2 சாமுவேல் 7:16. உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் எனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும். உன் ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்கிறார் என்று சொல்ல சொன்னார். பல காரணங்கள் இருந்தாலும் தேவன் மேல் தாவீது வைத்திருந்த நம்பிக்கையே ஒரு முக்கிய காரணமாக இருந்தது. நீங்கள் சங்கீதத்தில் பல இடங்களில் நீங்கள் பார்ப்பீர்களானால், நீங்கள் சங்கீதம் 15:5 நீங்கள் எடுத்து வாசியுங்கள். சங்கீதம் 15:5 நாம் வாசிக்க கேட்போம். அதில் சொல்லப்பட்ட அந்த வார்த்தை, தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கு என்னப்படுகிறது? அசைக்கப்படுவதில்லை. இந்த அனுபவத்தை முதலாவது கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்ட ஜனம், நம்பிக்கையோடு கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருப்பவர்கள் அசைக்கப்படுகிறதில்லை. அதே போல இங்கு பார்க்கும்போது பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம், அதாவது லஞ்சம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. பரிதானம் வாங்காதவர்கள், வட்டிக்கு கொடாதவர்கள். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் பணத்தை வட்டிக்கு கொடுத்து வட்டியாக வாங்கிக்கிட்டு இருக்காங்க. வேதம் சொல்லுகிறது அவர்கள் அசைக்கப்பட்டு போவார்கள். ஆனால் பணத்தை வட்டிக்கு கொடாமல் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் வேதம் சொல்லுகிறது அசைக்கப்படுவதில்லை என்று. சங்கீதம் 16:8 வாசிக்கும் போது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவரின் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. அநேக அனுபவங்கள் உண்டு, அசைக்கப்படாததற்கு அநேக அனுபவங்கள் உண்டு. முதலாவது அனுபவம் பார்த்தோம், கர்த்தரை நம்பி இருக்கும் போது நாம் அசைக்கப்படுவதில்லை. 2வது பார்த்தோம், பரிதானம் வாங்காமல் வட்டிக்கு கொடாமல் இருப்பவர்கள் அசைக்கப்படுவதில்லை. 3வது வேதம் சொல்லுகிறது கர்த்தரை எப்போது என்ன எப்படி வைக்கணுமா? முன்பாக வைத்திருக்க வேண்டும். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. தாவீது சொல்லுகிறார், கர்த்தரை முன்பாக வைத்து கொள்ள வேண்டும். அநேக சூழ்நிலைகளே அநேகர் கர்த்தரை பின்பாக தான் வைத்திருக்கிறோம். அதனால தான் நம்முடைய வாழ்க்கையில் சில நேரம் அசைவு வருகிறது, சில நேரம் தளர்வு வருகிறது, சில நேரம் சோர்வு வருகிறது. கர்த்தரை முதன்மையாய் வைக்கும்போது எல்லா சூழ்நிலையும் வேதம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது கர்த்தரை வைக்க வேண்டிய இடத்துல முதலாவது கர்த்தரை வைக்கணும். முதலாவது கர்த்தர், 2வது தான் மற்றவர்கள் எல்லாம். கர்த்தரை நீங்கள் முதன்மையாக வைக்கும்போது, முன்னிறுத்தும் போது எல்லா சூழ்நிலையிலும் நமக்கு ஜெயம் உண்டு, நமக்கு தோல்வி இல்லை. சங்கீதம் 21:7 நாம் வாசிக்கும் போது, ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறார், உன்னதமானவருடைய தயவினால் அசைக்கப்படாதிருப்பார். தயவு வேணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்திலிருந்து நமக்கு தயவு இருக்குமானால் நாம் அசைக்கப்படுவதில்லை, அசைக்கப்படாதிருப்போம். இன்னும் ஒரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 112:6 நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 112:6. அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான், நீதிமான் நித்திய கீர்த்தியுள்ளவன். அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான்,
கர்த்தருடைய பார்வையிலே நீதிமானாய் நாம் வாழ்வது அவசியமாக இருக்கிறது. இன்றைக்கி உலகத்தில் மனிதர்கள் பார்வையில் நம்ம நீதிமானாய் இன்றைக்கி அநேகர் நடித்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய பார்வையிலே நாம் நீதிமானாய் இருக்கும்போது வேதம் சொல்லுகிறது நாம் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லி. முதலாவது கர்த்தரை நாம் நம்ப வேண்டும். நீதியின் வழியை செலுத்தி கர்த்தரை சங்கீதம் 4:5 நாம் வாசிக்கும்போது, வாசிங்க அந்த வசனத்தை, சங்கீதம் 4:5 நாம் வாசிப்போம். நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். நீதியின் பலியை நம்ம செலுத்தும். கர்த்தரை நம்பிக்கையோடு நாம் ஆராதிக்கிறோம், கர்த்தரை விசுவாசிக்கிறோம், எல்லா காரியமும் உண்டு. நீதியின் பலியை செலுத்தி கர்த்தரை நம்பும்போது நம்முடைய வாழ்க்கையில் அசைக்கப்படுவதில்லை. சங்கீதம் 31:6 நாம் வாசிக்கும்போது, வாசிங்க சங்கீதம் 31:6. வீண் மாயைகளை பற்றி கொள்ளுகிறவர்களை நான் வெறுத்து கர்த்தரையே நம்பியிருக்கிறேன். முதலாவது பார்த்த அனுபவத்தை நம்ம கொஞ்சம் ஆழமா சிந்திக்கிறோம். நம்பிக்கை. இந்த நம்பிக்கை இருக்கும்போது நம்ம அசைக்கப்படுவதில்லை. அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, வீண் மாயைகளை பற்றி கொண்டிருப்பவர்கள் எப்பொழுதும் என்ன பண்ணிடுவாங்க, அதாவது கர்த்தரை நம்பாமல் இருப்பாங்க. வீண் மாயை நம்பாதவர்கள், வீண் மாயை வெறுக்கிறவர்கள் கர்த்தரை நம்புவார்கள். வீண் மாயை என்பது கர்த்தரை நம்ப விடாமல் செய்யக்கூடிய சில காரியங்கள், மந்திரவாதங்களாக இருக்கலாம், இல்லை மற்ற காரியங்கள். இன்றைக்கு அநேக சூழ்நிலையில் இன்றைக்கு கர்த்தரை நம்பாமல் மனிதர்களை நம்பி மனிதர்களை தெய்வமாக வணங்குகிற சில கூட்டங்கள் உண்டு. இதெல்லாம் வேதம் சொல்லுகிறது வீண் மாயை என்று சொல்லி. வீண் மாயைகளை பற்றி கொண்டிருப்பவர்களை வெறுத்து நாம் கர்த்தரை நம்ப வேண்டும். அப்படிப்பட்டவர்களோடு ஐக்கியம் வைத்து கொள்ளக்கூடாது. சங்கீதம் 37:5 நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 37:5. வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை என்ன பண்ணுவார், வாய்க்க பண்ணுவார். வழியை கர்த்தருக்கு ஒப்புவிக்க வேண்டும். நம்முடைய வழி கர்த்தரிடத்திலே நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். அநேகர் ஒப்புரவாகுதலை விரும்புகிறார்கள். சிலர் என்னன்னா ஒப்புரவாகுதலை விரும்புகிறது இல்லை. கர்த்தரிடத்திலே நாம் முதலாவது ஒப்புவிக்க வேண்டும் நம்முடைய வழியை. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, அவர் சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று சொல்லி. அப்போ வழி இதுவே, இதில் நடங்கன்னு சொன்ன அந்த பரிசுத்தமுள்ள தேவனிடத்தில் நம்முடைய வழியை ஒப்புவிக்கும் போது, கர்த்தரை நம்பும்போது நாம் அசைக்கப்படாதிருப்போம். வழியில் அநேக கஷ்டங்கள் இருக்கும், அநேக பாடுகள் இருக்கும், அநேக சூழ்நிலைகள் எதிராக நிற்கும். ஆனால் உங்கள் வழியை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் அந்த வழியை வாய்க்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அந்த வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கும்போது கர்த்தர் அந்த காரியங்களை என்ன பண்ணுவார், வாய்க்க பண்ணுவார். சங்கீதம் 43 நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 43. நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். தேவனுக்கு பயப்படுகிற பயம் வேணும். கர்த்தரை நம்பும்போது நமக்கு பயம் வேணும். கர்த்தருக்கு பயந்து அவரை நம்பும்போது, அவரை விசுவாசிக்கும் போது காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். நன்மையான காரியத்தை நமக்கு செய்வார். அதில் 4வது வசனத்தில் பின்பகுதியில் வாசிக்கும் போது, கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான். நாம் பாக்கியவான்களாய் இருக்க வேண்டும். பாக்கியவான்களாய் நாம் இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி உண்டு, நம்முடைய வாழ்க்கையில் தோல்வி இல்லை. நம்ம அசைக்கப்படாது இருப்போம். தேவனுக்கு பயந்து கர்த்தரை நம்புவோம். யாக்கோபின் தேவனாய் துணையாக கொண்டு கர்த்தரை நம்பும்போது நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி உண்டு. சங்கீதம் 146 அதை தான் சொல்லப்படுகிறது. சங்கீதம் 146 5வது வசனம் நினைக்கிறேன், வாசிங்க. யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான். யாக்கோபின் தேவனை துணையாக கொண்டிருந்து தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தரை முழுமையாக நம்ப வேண்டும். 100% கர்த்தரை நம்பணும். பாடல் உண்டு இல்லையா, 100க்கு 100 உண்மையே நான் நம்புவேன், அற்புதங்கள் செய்யுங்கப்பா என்று சொல்லி. அதுபோல 100க்கு 100 உறுதியாய் அந்த நம்பிக்கையில் இருப்போமானால் கர்த்தரின் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நான் அசைக்கப்படாமல் இருப்பேன். கர்த்தர் எல்லா காரியத்தையும் என் வாழ்க்கையில செய்வார். அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தேவன் என்று சொல்லி நம்பிக்கையோடு இருக்கும்போது, கர்த்தரை துணையாக கொண்டிருப்போமானால், கர்த்தரை நம்புவோமானால், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அதிசயமான காரியத்தை செய்வார். கர்த்தரை நம்ப வேண்டும். சில நம்பக்கூடாத காரியங்கள் உண்டு. அது என்னவென்று பார்ப்போம். சங்கீதம் 44
6 நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 44:6. என் வில்லை நான் நம்பேன், என் வில்லை நான் நம்பேன், என் பட்டயம் என்னை ரட்சிப்பதில்லை. என் பட்டயம் என்னை என்ன பண்ணாது? ரட்சிப்பதில்லை சொல்லுகிறார் தாவீது. சொல்லும்போது என் வில்லை நான் என்ன பண்ண மாட்டேன்? நம்ப மாட்டேன். என் வில்லை நம்ப மாட்டேன். அதாவது தன்னுடைய கையில் இருக்கிறதான அதாவது உலக பிரகாரமான ஆயுதங்களை நம்ம என்ன பண்ணக்கூடாது? நம்பக்கூடாது. யுத்த காலத்தில் தாவீது போய் நிற்கும்போது அவனுக்கு எல்லாம் சரீரத்தில் உடைகள் மாற்றப்படுகிறது. அந்த வஸ்திரங்கள் சவுலினுடைய வஸ்திரங்கள் எல்லாம் அவனுக்கு என்ன பண்ணுகிறது? கொடுக்கப்படுகிறது. ஆனால் அது சொல்கிறான், அவன் சொல்லும்போது அவன் சொல்கிறான், இந்த அப்பியாசம் எனக்கு இல்லை, இந்த அப்பியாசம் எனக்கு ஒத்து வராதுன்னு சொல்கிறான். அவனுடைய உடை அவன் அந்த உடை அவன் அணியும் போது அது அவனுக்கு ஒரு பின்மாற்றத்தை கொடுக்கிறதா இருந்தது. அவனால் எதையும் என்ன சொல்ல வைராக்கியமாய் செய்ய முடியாத ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடியுது. சில பேருக்கு சில உடைகளை போடும்போது அநேகர் என்ன பண்ணுவாங்கன்னா, அது ஒரு சொல்லுவாங்க, எனக்கு அது டிஃபிகல்ட்டாக இருக்குது, அதை வியர் பண்ணுறதுக்கு அன்ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் இன்றைக்கு சில காரியங்கள் நம்ம விட்டு விலக வேண்டும். உலக பிரகாரமான காரியத்தை நான் நம்பக்கூடாது. வில்லை நம்பேன் சொல்லுகிறார் தாவீது. சொல்லுகிறார், வில்லை நம்பாதேயுங்கள், வில்லை நான் நம்பேன், என் பட்டயம் என்னை ரட்சிப்பதில்லை. இன்னைக்கு அதுபோல கர்த்தரை நம்பிக்கையாக கொண்ட ஜனம், நம்பிக்கையாய் கொண்ட கர்த்தருடைய பிள்ளைகள் உலக பிரகாரமான காரியத்தில் நம்பிக்கை இல்லாமல் இருக்க வேண்டும். சங்கீதம் 49:6 வாசிக்கும் போது, தங்கள் செல்வத்தை நம்பி தங்கள் திரளான ஐஸ்வர்யத்தினால் பெருமை பாராட்டுகிற செல்வத்தை நம்புகிறவர்கள் உண்டு. இன்னைக்கு செல்வம் என்னன்னா, இன்னைக்கு அநேகர் பணத்தை சம்பாதிக்கணும், பணத்தினால் எதையும் சாதித்து விடலாம் என்று சொல்லி அநேகர் உண்டு. பணத்தினால் எல்லாவற்றையும் சாதிக்க முடியாது. பணத்தினாலோ செல்வத்தினாலோ நம்ம எதையும் சாதிக்க முடியாது. கர்த்தரை நம்பி இருக்கும்போது கர்த்தர் நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். ஒரு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் உலக பிரகாரமான பொருளை நம்பியோ பணத்தை நம்பியோ தங்களுடைய வாழ்க்கையை கட்டக்கூடாது. கர்த்தரை நம்பி வாழ்க்கையை கட்டும்போது கர்த்தர் அதில் உறுதியாய் எந்த சூழ்நிலையிலும் அது அசைக்கப்படாமல் இருக்க கர்த்தர் உதவி செய்வார். பணத்தையோ பொருளையோ இல்லை செல்வத்தையோ இல்லை மற்ற காரியங்களையும் நம்பும்போது நிச்சயமாக ஒரு அசைவு ஏற்படும். அசைக்கப்படாமல் இருக்க வேண்டுமானால் கர்த்தரை நம்புங்கள், மனுஷரை நம்பாதீங்க, செல்வத்தை நம்பாதீங்க. தாவீது சொன்ன போல வில்லை நம்பாதீங்கள். சங்கீதம் 118:8 நாம் வாசிப்போம். ஆனால் சங்கீதம் 118:8 வாசிக்கும் போது, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். மனுஷனை நம்பக்கூடாது. இன்னைக்கு அநேகர் மனுஷனை நம்பி மனுஷனுக்கு பயப்படுகிற பயம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் கிடையாது, மனுஷனுக்கு பயப்படுகிற பயம். வேதம் சொல்லுகிறது, அப்படிப்பட்ட பயம் கண்ணியை வருவிக்கும் என்று சொல்லி. மனுஷனுக்கு நம்ம பயப்படக்கூடாது. மனுஷனுடைய காரியங்களை கண்டு நம்ம பயந்து நிற்கக்கூடாது. மனுஷனை நம்பி நிற்கக்கூடாது. இவங்க அதை செய்வாங்களா அதை செய்வாங்களா. முதலாவது கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் போது கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். சங்கீதம் 146:3 நாம் வாசிக்க கேட்போம். பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனையும் நம்பாதேயுங்கள். அவனுடைய ஆவி என்ன பண்ணுமா? பிரியும். அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான். அந்நாளிலே அவன் யோசனைகள் எல்லாம் அழிந்து போகும். அதெல்லாம் அழிந்து போயிடும். மனுஷனுடைய யோசனைகள் எல்லாமே அழிந்து போயிடும். வேதம் சொல்லுகிறது, பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனையும் நம்பாதேயுங்கள். அவங்க என்னதான் யோசனை சொன்னாலும் அந்த யோசனைலாம் அழிந்து போயிடும். ஆனால் கர்த்தரிடத்தில் நாம் வழியை ஒப்பு கொடுக்கும்போது, கர்த்தரிடத்தில் நாம் யோசனைகளை தெரிவிக்கும் போது, கர்த்தர் நமக்கு அநேக தரிசனங்கள் மூலமாக இல்லை சொப்பனங்கள் மூலமாக சில காரியங்களை வெளிப்படுத்துவார். அது எல்லாம் நிறைவேறும். அதன்படியாய் கர்த்தரை நம்பி இருப்போம், மனிதர்களை அல்ல, பிரபுக்களை அல்ல. அதில் 118:9 நாம் வாசிக்கும் போது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. 118 சங்கீதம் 8வது வசனத்தை வாசிச்சோன்னு நினைக்கிறேன். 9வது வசனத்தையும் வாசிச்சிருங்க. பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். இப்படி மனிதர்களை நாம் நம்பாமல் கர்த்தரையே உறுதியாய் நம்பி இருப்போமானால் நாம் அசைக்கப்படாதிருப்போம். அவரது பரிசுத்த நாமத்தை நம்ம நம்பணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாம் நம்பணுமா? வாசிங்க. சங்கீதம் 33:21 நினைக்கிறேன். வாசிங்க. சங்கீதம் 33:21. அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் நம்பி இருக்கிறபடியால் நம்முடைய இருதயம் அவருக்குள் என்ன பண்ணுமா?
கழிகூறும். அவருடைய நாமத்தை நம்ம நம்பணும். இந்த காலை வேளையில் நமக்கு வாக்குத்தத்தம் என்னன்னா, மல்கியா 1:11 தான் நமக்கு வாக்குத்தத்தம். அதில் வாசிக்கும்போது அதில் பின்பகுதியில் சொல்லப்பட்டிருக்கு, என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாய் இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இதுதான் இன்றைக்கு நம்முடைய ஐக்கியத்திற்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். கேலண்டரில் பார்த்தீங்கன்னா இந்த நாளிலே கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தை, சூரியன் உதிக்கிற திசை தொடங்கி அது அஸ்தமிக்கிற திசை வரைக்கும் என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாய் இருக்கும். எல்லா இடங்களிலும் என் நாமத்துக்கு தூபமும் சுத்தமான காணிக்கையும் செலுத்தப்படும். என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாய் இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நாமத்தை நம்புவோம். மகத்துவமான நாமத்தை, எல்லா ஜாதிகளுக்கும் மகத்துவமாக அப்படிப்பட்ட வல்லமையுள்ள நாமம், வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் எல்லாருடைய முழங்கால்களும் முடங்கும் அந்த நாமம். அந்த நாமத்தை நம்ம நம்புவோமானால், அந்த பரிசுத்தமுள்ள நாமத்தை, அவருடைய பரிசுத்த நாமத்தை நம்பும்போது நம்முடைய இருதயம் களிகூரும். அசைவு இருக்காது. நம்புங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்புங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நம்பும்போது வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் தங்கியிருப்பான். அங்கு சுகம் உண்டு, அங்கு பாதுகாவல் உண்டு. அந்த நாமத்தை நம்பும்போது அசைக்கப்படாதிருப்போம். நிச்சயமாய் அவருடைய நாமத்தை நம்புகிறவர்களாய் நாம் நிற்போம், உறுதியாய் இருப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். சங்கீதம் 13:5 நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 13:5. நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறேன், உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் களிகூரும். நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறேன், உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் களிகூரும். ரெண்டாவது, அவருடைய கிருபையை நாம் என்ன பண்ணணும்னா நம்பணும். நம்பக்கூடாத சில காரியங்களை பார்த்தோம். மனிதரை நம்பக்கூடாது, அதே போல் உலக பொருட்களை நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்பக்கூடாது. நம்ப வேண்டியவைகள் ஒன்றில் முதலாவது கர்த்தரை நம்ப வேண்டும். ரெண்டாவது அவருடைய நாமத்தில் நாம் வைராக்கியமாய் அவருடைய நாமத்தை நம்பி இருக்க வேண்டும். மூன்றாவது வேதம் சொல்லுகிறது, அவருடைய கிருபை என்ன பண்ணணுமா, நம்ப வேண்டும். நாம் ஜீவனோடு இருக்கிறது அவருடைய கிருபை தான். அந்த கிருபை தான் இந்நாள் மட்டும் நம்மை நடத்தி வருகிறது. அந்த ஜீவன் நம்ம பெற்று ஒவ்வொரு நாளும் புதிய நாளுக்குள்ளே கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார் என்றால் தேவ கிருபை நம்மை நடத்துகிறது. சங்கீதம் 52:8 நாம் வாசிக்கும் போது, தேவனுடைய கிருபை என்றென்றைக்கு நம்பியிருக்கிறேன், நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன், தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன். தேவனுடைய கிருபையை நம்ப வேண்டும். ரெண்டாவது அனுபவம், கிருபையை நம்புங்கள். முதல் அனுபவம் பரிசுத்த நாமம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நம்புவோம். ரெண்டாவது அவருடைய கிருபையை நாம் நம்புவோம். மூன்றாவது வாசியுங்கள், சங்கீதம் 119:42 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அப்பொழுது என்னை நிந்திக்கிறவனுக்கு உத்தரவு சொல்லுவேன், உம்முடைய வசனத்தை நம்பி இருக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையை நாம் நம்ப வேண்டும். அவருடைய வசனத்தை நம்ப வேண்டும். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அந்த வார்த்தையிலே பிழைப்பு உண்டு, அந்த வார்த்தையிலே ஜீவன் உண்டு. அந்த வார்த்தையை நாம் நம்பும்போது நமக்கு அசைவு இல்லை, அசைக்கப்படாதிருப்போம். நம்புங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை நம்புவோம். 49வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியனுக்காக நினைத்தருளும். நம்புங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை நம்பும்போது, உறுதியாய் பற்றி கொள்ளும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஒரே ஒரு வார்த்தையை மாத்திர வாசித்து நம்ம ஜெபத்திற்கு நேராய் நடத்தப்படுவோம். சங்கீதம் 130:5 வாசிக்க கேட்போம். சங்கீதம் 130:5. கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். காத்திருந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் நம்ப வேண்டும். கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைக்காக காத்திருக்க வேண்டும். புதிய ஏற்பாட்டில் நாம் பார்க்கும்போது, பழைய ஏற்பாடும் சரி புதிய ஏற்பாட்டிலையும் சரி, கர்த்தருடைய வார்த்தையை முக்கியப்படுத்தியவர்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு நிறைவை தான் பெற்றிருந்தார்கள், ஒரு ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றிருந்தார்கள். அதுபோல கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாக வேண்டுமா? கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமா? இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் நம்புவோம். முதலாவது பரிசுத்த நாமத்தை நாம் நம்புவோம். ரெண்டாவது கிருபையை நம்புவோம். மூன்றாவது அவருடைய வார்த்தை, அந்த வசனத்தை நம்புவோம். ஒவ்வொரு நாளும் காலையிலே கொடுக்கப்படுகிற அந்த வார்த்தை, அந்த வாக்குத்தத்தமான வார்த்தையை நம்புங்கள்.
நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் வெற்றி உண்டு. நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. எந்த சூழ்நிலை நம்ம அசைக்கப்படாது இருக்க வேண்டுமானால் கர்த்தரை நம்பிக்கையாய் வைத்து கொள்ள வேண்டும். முதலாவது கர்த்தரை நம்புங்க. ரெண்டாவது அவர் நாமத்தை, பரிசுத்தமுள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நம்புங்க. மூன்றாவது அவருடைய கிருபையை நம்புங்க. நான்காவது அவருடைய வார்த்தை, அவரால் சொல்லப்பட்டதான வார்த்தைகள், வாக்குத்தத்தங்களை நாம் நம்புவோமானால் நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானம் உண்டு, அசைக்கப்படாது இருப்போம். கர்த்தாவை இந்த அனுபவத்தை தாரும் என்று சொல்லி கர்த்தரிடத்தில் நாம் நிற்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு, தேவனே, இன்றைக்கு கேட்ட இந்த அனுபவத்தின்படியால் கர்த்தாவை உம்மை நாங்கள் நம்பி இருக்கிறோம். உம்மை நம்பி இருக்கிற ஒருவரும் அசைக்கப்படுவதில்லை. உம்மையே நாங்கள் உறுதியாய் பற்றி கொண்டு உம்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வீராக. இந்த நாள் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை உண்டு பண்ணுகிற நாளாக இருக்கட்டும். இந்த நாள் கையிட்டு செய்கிற பிரயாசங்கள் எல்லாவற்றையும் வாய்க்க செய்வீராக. நன்மையும் கிருபையும் தொடரட்டும். பரிசுத்த ஆவியானவர் நீர் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்வீராக. எங்கள் ஐக்கியத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரை உண்மையே நம்பி இருக்கட்டும். மனிதர்களை நம்பி அல்ல, ஆயுதங்களை நம்பி அல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை, அவருடைய நாமத்தை, கிருபையை, உம்முடைய வார்த்தையை நம்பி நாங்கள் செயல்பட நீர் உதவி செய்வீராக. நீர் அப்படியே செய்யும். உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். இந்த நாள் எடுக்கிற பிரயாசங்கள் எல்லாவற்றிலும் வெற்றியை கொடுப்பீராக. யார் யார் ஆண்டவரை பிரயாணப்பட்டு அநேக இடங்களுக்கு சென்று கொண்டிருக்கிறார், பிரயாணப்படுகிறவர்களுக்கு பாதுகாவலை கொடுப்பீராக. இந்த நாளிலே ஆண்டவரே படிக்கிற இடங்களிலே பிள்ளைகள் படிக்கும்போது ஞானத்தை கொடுப்பீராக. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரும் அவர்கள் எடுக்கிற பிரயாசங்களிலே ஒரு ஜெயத்தை நீர் கொடுப்பீராக. எங்கள் ஜெபத்தை எல்லாம் நீர் கேட்டதற்காய் ஸ்தோத்திரம். எல்லா துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தார். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உடையவைகளே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுவுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம் நம் அனைவரோடு கூட எப்போது இருப்பதாக, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு பிறந்த நாளை காணுகிற சகாய மேரி, கீரனூர், ராயல் ரேச்சல், எம்ஜிஆர் நகர், ரெண்டு பேருக்காக நம்ம கர்த்தரை துதிப்போம். கர்த்தாவே, சகாய மேரிக்காகும் ஆண்டவரே மகளை பலப்படுத்தும். கர்த்தர் குடும்ப வாழ்க்கையில் வெற்றி சிறக்க இந்த வருஷத்தில் அநேக நன்மைகளையும் கிருபைகளையும் கண்டு துதிக்க ஒரு நீர்ப்பாய்ச்சல் தோட்டமாக வற்றாத நீரூற்றாக மகளை ஆசீர்வதி. ரேச்சலுக்காக ஜெபிக்கிறோம். நல்ல கர்த்தாவே படிப்பிலும் ஞானத்திலும் அறிவிலும் திறமையிலும் வளரவும், தெய்வ பயத்தோடு அப்பா அம்மாவுக்கு பிரியமான எங்களுக்கும் பிரியமான பிள்ளையாக இருக்கும். இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். நன்மைகளினால் பிள்ளைகளை நிரப்பும், மேன்மைப்படுத்தும், குறைவின்றி நடத்தும். எல்லா கிருபையும் நன்மையும் இவர்கள் இந்த வருஷத்திலே தொடருவதாக வாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் ஸ்தோத்திரம். தேவதூதருக்கு உதவியாக கை கோடாமல், தேவதூதருக்கு உதவியாக கை கோடாமல், எதற்குமே உதவா என்னை கை நீட்டி தூக்கி நீரே, எதற்குமே உதவா என்னை கை நீட்டி தூக்கி நீரே, மனப்பூர்வமா ஸ்நேகித்தீரே, மனதார நன்றி சொல்வே,
செய்தவரே, அனுகூலமானவரே, ஆதரவாயிருந்தவரே, என் இயேசு ராஜா நீரே. நிந்தைகள் சூழ்ந்த போது தாயினும் மேலாய் நேசித்தீரே, நிந்தைகள் சூழ்ந்த போது தாயினும் மேலாய் நேசித்தீரே, வெட்கப்பட்ட இடங்களிலெல்லாம் கீர்த்தியாய் வைத்தீரையா, வெட்கப்பட்ட இடங்களிலெல்லாம் என்னை புகழ்ச்சியாய் வைத்தீரையா, மனப்பூர்வமா சிநேகித்தீரே,